லாஸ்ட் 7 கேமில் வந்து லிவர்பூலுக்கு ஒரே ஒரு விக்ட்ரி. என்னதாண்டா நடக்குது? எல்லா கேமுமே தோத்துக்கிட்டே இருக்காங்க. இத்தனை பிளேயர்ஸ் 415 மில்லியன் பவுண்ட் செலவு பண்ணியுமாடா இத்தனை கேமை தோக்க முடியும்? எப்படி தாண்டா இது வந்து சாத்தியம்? போன வருஷம் டைட்டில் ஜெயிச்ச டீம் போய் இவ்வளோ ஒரு ஸ்லம்பில் போனால் கேள்விகள் கேட்கத்தானா செய்யணும்? எப்படி கேட்காம இருக்க முடியும்? எப்படி கொஸ்டின் கேட்காம இருக்க முடியும்? என்ன ஸ்லாட் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரா? ஸ்லாட்டை வந்து சாக் பண்ணணுமா? அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து பல பேர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி விளையாடி இருக்கலாம், அப்படி விளையாடி இருக்கலாம், என்ன தப்பாக போகுது, என்ன ரைட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து என்னோடைய ஒப்பீனியன் ஆன் வாட் மைட் பி கோயிங் ராங் அப்படின்னு தான் நானே வந்து சொல்ல முடியும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எப்படா ஒரு டைட்டில் வின்னிங் டீமு ஒரு 4 மாசத்துல இப்படி மாடா ஸ்லம்ப் ஆக முடியும்? ஸ்லாட்டை தாண்டி லிவர்பூல் பார்க்க ஆரம்பிக்கணுமா? அடுத்த மேனேஜரை பார்க்க ஆரம்பிக்கணுமா? ஏன்னா ஸ்குவாட் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கே. எப்படா வந்து இப்போ நீ ஃப்ளாப் ஆக முடியும் அப்படின்னு நீ கேட்டுட்டு இருக்கிறதுக்கான பதில் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இப்படி நடக்குது? 4 மாதம் முன்னாடி தான்டா பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் ஆனானுங்க, அப்படியே ரன்னவே பண்ணி ஜெயிச்சானுங்க. எப்படிடா இந்த டக்குன்னு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க முடியும்? எங்கெல்லாம் தப்பு நடக்குது, ஏன் தப்பு நடக்குது அப்படிங்கிற இந்த வீடியோவில் தான் பார்க்கலாம். ஏன்னா போன வருஷத்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தோம்னா ஸ்லாட் வந்து லீக்குள்ளே வராரு. லீக்குள்ளே வரும்போது எல்லாருமே சொன்னாங்க, ஓகே கிளாப் போயிட்டாரு, இனிமேல் வந்து என்ன புது மேனேஜர் வந்தாலுமே வந்து கண்டிப்பாக ஒரு ஃபால் ஆஃப் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கிளாப் மாதிரி வந்து எந்த மேனேஜர்னாலையும் ஒரு 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 கிளப்பை வந்து ரிவோக் பண்ணி அந்த அளவு கொண்டு வரதுக்கானது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரவலாக ரூமர் இருந்துச்சு. லிவர்பூல் ஃபேன்ஸ் என்னையும் சேர்த்து நான் அப்படி தான் நினச்சேன். ஓகே நான் மனுஷன் எவ்வளோ பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காப்புல, எந்த புது மேனேஜர் வந்தாலுமே கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா முன்னாடி பார்த்துருக்கோம், சர் அலெக்ஸ் ஃபர்கூசன் யுனைடெடை விட்டுட்டு போனதுலேருந்து அவனால் ரிக்கவரே இன்னமே பண்ண முடியல. ஆர்சன் வெங்கர் விட்டுட்டு போயும் ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க வந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு. இப்போ ஆட்டட்டா வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு ஆர்சனலில். ஸோ நம்ம டைம் அண்ட் டைம் ஒரு பெரிய ஒரு மேனேஜர்ஸ் வந்து ஒரு கிளப் விட்டுட்டு போகும்போது ஒரு பெரிய ஒரு வாய்டு மாதிரி கிரியேட் ஆகுதுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நானும் அப்படி தான் நினச்சேன். ஓகே இது அவ்வளோதான் போல், இது வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ட்ரோஃபீஸோ சேலஞ்சஸோ இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு பில்டப் பண்ணுற கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதுவும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா எந்த டிரான்ஸ்ஃபரையுமே பண்ணலை. கடைசி டேல போய் கியஸாவை சரி வாடா சும்மா வந்து உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி 10 மில்லியன் கொடுத்து லிவர்பூல் வாங்கிட்டு வந்தாங்க. 10 கேமு கூட கியஸா ஆடல. இன்ஃபேக்ட் 5 கேமு கூட வந்து லீக்ல ஆடல. மொத்த லீக்ஸ் கேம்பெயின்லையுமே அப்படிதான் இருந்துச்சு. கியஸா எதுவுமே விளையாடல போன சீசன். ஸோ என்னடா இது, எந்த டிரான்ஸ்ஃபருமே புது மேனேஜர் கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே, இருக்கிற பிளேயர் வச்சு எந்த மேனேஜர் என்ன பண்ண போறாருங்கிற ஒரு கேள்விக்குறி தான் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ப்ரீ சீசன்ல ப்ரெடிக்ஷன்லாம் கேட்கும்போது எல்லாருமே அதான் சொன்னாங்க, ஓகே டாப் 4 கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் லிவர்பூலுக்கு மேபி 4th முடிக்கலாம், அதான் வந்து ஒரு இதுவாக ஒரு எய்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யோசிச்சு பார்த்தா வந்து இப்போ எல்லாமே ரைட்டாக போச்சு லிவர்பூலுக்கு. இன்ஜுரிஸ் பெருசாக எதுவுமே மேனேஜர் வர வைக்க விடலை, எந்த பெருசாக வந்து ஒரு சிஸ்டமை ட்வீக் பண்ண மாதிரியும் தெரில. அவர் வந்து அவருடைய இருந்த பிளேயர்ஸை வச்சு நான் எப்படி விளையாடணும்னு ஆசைப்படுறனோ அது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே போதும்டா, முன்னாடி இருக்க விளையாண்டிங்களே பண்ணிங்கனாலே நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலான்னு ஒரு இது பண்ணி அது வந்து ஜெயிச்சாங்க. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சாலா ஹேட் அ மான்ஸ்ட்ரஸ் சீசன். போன சீசன் 47 GA, போன சீசன் பிரீமியர் லீக்ல மட்டுமே 47 GA. ஸோ இட் வாஸ் அ மான்ஸ்ட்ரஸ் சீசன் ஃப்ரம் சாலா. பட் சாலா மட்டும் இல்லை, ஏன்னு சொன்னோம்னா லிவர்பூல் கன்சீடட் வெரி வெரி லெஸ் கோல்ஸ் அன்டில் தே ஒன் த லீக். லீக் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து கடைசி 3-4 கேம்ல ஏதோ பார்ட்டி பண்ண போன மாதிரி எங்கேயோ போயிட்டானுங்க, கண்டமேடி கன்சீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அது லீக் ஜெயிக்கிற வரைக்கும் த கோல்ஸ் கன்சீடட் வர் ரியலி லெஸ். எல்லா கேம்லையுமே மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸில் க்ளீன் ஷீட்ஸ் வச்சாங்க, இல்லைன்னா 1 கோல் 2 கோல் மேக்ஸிமம் கேம்ஸில் வந்து கன்சீட் பண்ணாங்க. அதுக்கு மேலே அது போகவே இல்லை. ஏன்னா டிஃபென்ஸ் அவ்வளோ டைட்டாக வச்சுருந்தாங்க. ஓகே டிஃபென்ஸ் நம்ம எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது வந்து வச்சுருந்தாங்க. ஸோ போன சீசன் வந்து 1 கோல் 2 கோல் போட்டால் கண்டிப்பாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் போன சீசன் இருந்துச்சு. ஸோ போன சீசன் ஏன் அப்படி ஒரு இது நடந்துச்சுன்னா, மெயினாக ஒரு புது மேனேஜர் உள்ளே வந்து ஒரு சிஸ்டமை மாற்றி எல்லாம் பண்ணுறத விட அந்த பிளேயர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவன் எந்த ரன் பண்ணுவான், எங்கே ஓடுவான், டிஃபென்ஸில் எவன் எங்கே நிற்பான், டைம் அண்ட் டைம் அகைன் நீ வந்து அந்த பிளேயர்ஸ் கூட விளையாடிக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த கெமிஸ்ட்ரி வந்துடும். இப்போ ஆர்சனல் கேம் பாருங்களேன், எல்லா கேமுமே பாருங்களேன், அவங்க பிளேயர்ஸ்லாம் எவன் எங்கே நிற்பான், எந்த பாஸ் எங்கே போடணும் எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா இயர் அண்ட் இயர் அவுட் வந்து அவங்க வந்து கூட இருக்கிறாங்க, ஒன்றா விளையாடுறாங்க, அவங்களுக்கு அந்த சிங்க் இருக்கும் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து இட் வாஸ் வெரி வெரி எக்ஸ்பெக்டட். அவங்க வந்து இந்த மாதிரி விளையாடுறது வந்து இட் வாஸ் ஸோ நோன். இந்த சீசன் வந்து அவங்க தானே நல்லா செட்டில்டான டீமு அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ லாஸ்ட் சீசன் வந்து லிவர்பூல் ஈஸிலி ரேன் அவே வித் இட். மார்ச் மாதத்துலேயே கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் லீடில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
அண்ட் தே யூஸ்ட் எவ்ரி திங். ஏன்னா எந்தெந்த கேம்ஸ் எல்லாம் வந்து லிவர்பூல் பாயிண்ட் ட்ராப் பண்ணாங்களோ அவங்க ரைவல்ஸுமே ட்ராப் பண்ணாங்க அந்த வீக்கெண்ட்ஸே வந்து. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து இது பண்ண முடிஞ்சது. பெருசாக சேஞ்சஸ் இல்லை, இருக்கிற பிளேயரை வச்சுட்டு ஒரு செம பேலன்ஸ்டான டீமை வச்சு ஜெயிச்சாங்க. ஸோ ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, சம்மரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக ஜெயிச்ச ஸ்குவாடை வந்து ஏதோ 1-2 அடிஷன் தான் பண்ணணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஜெயிச்ச ஸ்குவாடை அப்படியே வச்சிருந்தாலும் பிரச்சனை, இது வந்து என்ன சொல்கிறது, நிறையா சேஞ்சஸ் பண்ணாலும் பிரச்சனை. ஆனால் நீங்கள் 1-2 பிளேயரை வந்துட்டு அப்பப்போ மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சம்மரில் என்ன ஆகி போச்சுன்னா, நம்பர் 1 ட்ரென்ட்டோடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ட்ரென்ட்டோடைய கான்ட்ராக்ட் வந்து நான் ரெனியூவல் சைன் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புனா. பட் சாலாவும் வேண்டைக்கும் நாங்கள் ரெனியூவல் சைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் இருந்தாங்க. ஸோ ட்ரென்ட் ஆப்வியஸ்லி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரில் ரியல் மெட்ரிட் போனாப்புல. லூயிஸ் டியாஸுக்கு வந்துட்டு லிவர்பூல் புது கான்ட்ராக்ட் வந்து அவன் கேட்குற டேர்ம்ஸில் லிவர்பூல் கொடுக்க முடியாது, நீ கேட்குற டேர்ம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் லூயிஸ் டியாஸ் வந்து ஓகே, நான் இப்போ புது கான்ட்ராக்ட் நான் எதுவுமே சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ லூயிஸ் டியாஸ் இன்னொரு போன வருஷமே என்ன சொல்லியிருக்கேன், நான் இப்போவே கிளம்புங்க, நான் வந்து கிளாப் போனப்போவே இல்லை எனக்கு போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கே லிவர்பூல் வந்து ஓகே இன்னும் 1 வருஷம் அதுக்கப்புறம் உன்னுடைய ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ லூயிஸ் டியாஸும் போகணுன்னு இருந்தான், ட்ரென்ட்டும் போகணுன்னு இருந்தான். ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே ஆப்வியஸ்லி ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிவர்பூல் பார்த்தாங்க. சீசன் பக்கத்தில் வரும்போது என்ன ஆச்சுன்னா, தி அன்ஃபார்ச்சுனேட் பாசிங் ஆஃப் டியோகோ ஜோட்டா அதுவும் வந்து நடந்துருச்சு. மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். பட் அதுவும் நடந்துச்சு. ஸோ அங்கேயே ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுது. போன சீசன் ஆண்டி ராபர்ட்ஸனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது வந்து டிஃபென்ஸாக இருக்கட்டும், அட்டாக்காக இருக்கட்டும், ஹி வாஸ் நாட் அப் டு ஹிஸ் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ். அது என்ன காரணம்னா, 8 வருஷம் ரோட் ரோலர் மாதிரி கிளாப்பும் லிவர்பூலும் அவனை வந்து யூஸ் பண்ணாங்க. அத்தனை மேலே போடா கீழே வாடா, மேலே போடா கீழே வாடான்ட்டு அவன் மொத்தமாக ஜூஸ் புழிஞ்சு எடுத்துட்டாங்க அவனை இத்தனை வருஷமா. ஸோ இட் வாஸ் எக்ஸ்பெக்டட், ஓகே ஆண்டி ராபர்ட்ஸனுக்கு ஒரு ட்ராப் ஆஃப் இருக்கும், நம்மளுக்கு ஒரு லெஃப்ட் பேக் வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி என்னாச்சுன்னா, ஜோல் மேட்டிப் ரிட்டையர் ஆகிட்டு போனதுக்கு அப்புறத்துலேருந்து ஒரு சென்டர் பேக்கை வந்து வாங்கவே இல்லை. அண்ட் ஜாரல் குவான்சா வந்து இது போயிட்டான், லெவர்கூசன் போயிட்டான். ஸோ கண்டிப்பாக அங்கே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து கோயிங் இன் டு த சம்மர் இவ்வளோ ஓட்டைகள் இருக்குது, என்னடா நடக்க போகுது அப்படின்ட்டு இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே தெரியும், நுனியஸ் வந்து அந்த ஹைட்ஸை அடிக்கவே இல்லை. அவன் வந்து பென்ஃபிகாவில் எவ்வளோ பெரிய பிளேயர், 40 கோல் ஸ்கோர் பண்ண பிளேயராக இருந்தாலும் இங்கே வந்து அவனால் சான்சஸை ஃபினிஷ் பண்ணவே முடியல. செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணால். போன வருஷமே ஸ்லாட் வந்து ஃபிட்டாக இருந்தாலுமே டியாஸை வந்து சென்டர் ஃபார்வர்டாக யூஸ் பண்ணிலாம் கூட நிறையா கேம் விளையாண்டார் நுனியஸ் இருந்துமே. ஸோ இட் வாஸ் வெரி எவிடென்ட்லி சீன் ஸ்லாட்டுக்கு வந்து நுனியஸ் தேவையில்லை, நம்ம மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனை மெயின் டீம் பிளேயர்ஸே வந்து இத்தனை மூவ் ஆன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னாச்சு, சீசன் எண்டில் ஆக வந்து எல்லாருமே லிவர்பூல் எப்படி விளையாடுறாங்கன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஃபெப்ரவரி மார்ச் மாதத்தில் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லா டீமுமே நாங்கள் பின்னாடி சிட் பேக் பண்ணிக்கிறோம்டா, இவனுங்களால வந்து சிட் பேக் பண்ணோம்னா எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு தெரில போல அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக ஒரு பிளானோட வந்து சிட் பேக் பண்ணாங்க. அந்த லோ பிளாக்ஸை வந்து கிளாப் இருந்த டைம்ல இருந்தே லிவர்பூல்னால வந்து லோ பிளாக்ஸ் ஆடுற டீம் மட்டுமே வந்து பிரேக் பண்ணவே முடியல. அதுக்கு தான் கிளாப்பே போய் தியாகோ வாங்கிட்டு வந்தார். ஓகே, தியாகோ வந்தானா செம்மையாக பாசிங் பண்ணுவான், அந்த லோ பிளாக் எல்லாம் ஈஸியாக பிரேக் பண்ணிடுவான், அதுக்காக நான் போய் வாங்கிட்டு வரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தியாகோ வாங்கிட்டு வந்தார். ஆனால் தியாகோ வந்ததுலேருந்து பாவம் இன்ஜுரியிலேயே போயிடுச்சு. அவனுக்கு வந்து பெருசாக அவனை வந்து யூட்டிலைஸே பண்ண முடியாத ஒரு ரேஞ்சுக்கு மாதிரி போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நீட்ஸாக இருந்துச்சு. ஸோ லிவர்பூல் சம்மரில் போகிறாங்க. சம்மரில் போயிட்டு எல்லாம் நிறையா பிளேயர் வாங்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி ரைட் பேக் ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஃப்ரிம்பாங் கிடச்சான். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் பேக் ரிப்ளேஸ்மெண்ட்டாக கர்கேஸை வாங்கினாங்க. பிகாஸ் அவனும் பிஎஃப்ஏ டீம் ஆஃப் த இயரில் போன வருஷம் கர்கேஸ் இருந்தான். ஃப்ரிம்பாங் செம்ம ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பை 30 மில்லியன் தான் வந்து லெவர்கூசன் ரிலீஸ் கிளாஸ்லேயே எங்கேயோ இருந்துச்சு. ஸோ வாங்கினாங்க. லோ பிளாக்கை பிரேக் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல பயங்கரமான பிளேயர் வேணும்னு சொல்லிட்டு புண்டஸ் லீகாவில் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பிளேயர் ஆஃப் த இயராக ஜெர்மன் புண்டஸ் லீகாவில் இருந்த வேர்ட்ஸை வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் 2 ஸ்ட்ரைக்கர் இல்லை, ஏன்னா நுனியஸும் போயிட்டான், ஜோட்டாவும் வித் அஸ் நோ மோர், டியாஸும் கிளம்பிட்டான். ஸோ நம்ம கண்டிப்பாக ஃபார்வர்ட் லைன்ஸுக்கு பிளேயர் வாங்கி ஆகணும்னா கடைசியில் பார்த்தா கேக்போ சாலா மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. அண்ட் கிஎஸ் ஆப்வியஸ்லி போன சீசன் ஆடல அவ்வளோவா, இந்த சீசன் ஓகே அவன் என்ன எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணான்னு பார்த்தா 3 பேர் தான் இருக்காங்க. என்னடா அது 6 பேர் கொண்டு வந்த ஃப்ரண்ட் லைன் இப்போ என்னடா 3ஆ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்கிடிகேயை வாங்கினாங்க. அண்ட் லாஸ்ட் டேல வந்து ஈசாக்கை வாங்கினாங்க. ஸோ எல்லாருமே கேட்குற கேள்வி, எக்கிடிகேவை வாங்கிட்டு ஈசாக்கை வாங்கியிருக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு 2 சென்டர் ஃபார்வர்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக புதுசாக 2 சென்டர் ஃபார்வர்ட்ஸ் லிவர்பூல் வாங்கினாங்க. ஓகே, ஈசாக் எக்கிடிகே 2 பேருமே சேம் பொசிஷன்ரா, 2 பேருமே எதுக்குடா போய் அவ்வளோ செலவு பண்ணி வாங்கினீங்க? ஈசாக்கை வந்துட்டு 125 மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க, எக்கிடிகேவை 70 மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப அவசியமா? எதிர தேவையில்லாமல் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் 200 மில்லியன் 2 பிளேயர்ஸ். ஆனால்
ஒருத்தவன் என்னன்னா பெஞ்ச்லயே தான் இருக்கணும் போல, அந்த மாதிரி என்னடா முட்டாள்தனமான ஒரு ஒரு விஷன்ல வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. ஸோ இதுல என்னன்னா எக்கிடிகே வந்து 2 சென்டர் ஃபார்வர்ட்ஸ் இருக்கிற சிஸ்டம்ல நிறைய விளையாடி இருக்கான். அவன் முன்னாடி விளையாண்ட பிஎஸ்ஜிலயா இருக்கட்டும், பிஎஸ்ஜியில இருந்து வந்து ஐ திங்க் எங்கேயோ ஒரு கிளப்புக்கு போனான் பிஎஸ்ஜியில இருந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கேயும் வந்து விளையாண்டான். ஃப்ராங்க்ஃபர்ட்ல 1 இயரோ 1.5 இயர்ஸ் இருக்கும்போது அங்கேயும் 2 ஃபார்வர்ட் சிஸ்டம்லேயே விளையாண்டுருக்கான். ஸோ ஸ்லாட் வாங்கினோடனே இல்லை எக்கிடிகேனால 2 சென்டர் ஃபார்வர்ட்ஸ் வச்சு விளையாடுற சிஸ்டமையுமே விளையாட முடியும். அண்ட் அப்படி இல்லைனாலுமே வந்து இதுல இருந்து வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்லாட் சொன்னார். ஸோ 2 பேருமே வாங்கியிருக்கணுமான்னு கேட்டால் நம்பர்ஸுக்காகவே 2 பேருமே தேவை. ஓகேவா? ஸோ ரெண்டு சென்டர் ஃபார்வர்டை லூஸ் பண்ணாங்க, 2 சென்டர் ஃபார்வர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக வாங்கினாங்க. ஃப்ளோரியன் வர்ட்ஸ் லோ பிளாக்கை பிரேக் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பால் கண்ட்ரோலர் மாதிரி ஒரு பிளேயர் லிவர்பூல் முன்னாடி இருந்ததே கிடையாது. ஸோ ஃப்ளோரியன் வர்ட்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரியன் வர்ட்ஸையும் வந்து லிவர்பூல் வந்து வாங்கினாங்க. ஸோ இதான் வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்ஸாக இருந்துச்சு. கர்கஸ் வந்து ராபர்ட்சனுக்காக நேச்சுரல் ரிப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தாங்க. ஃப்ரிம்பாங்க வந்து நேச்சுரலாக வந்து ட்ரெண்ட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தாங்க. பிராட்லி இருக்கான், என்ன இருந்தாலும் ஃப்ரிம்பாங்க வாங்கிக்கலாம், நேச்சுரல் ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்மர் டிரான்ஸ்ஃபர் முடியும் போது வந்து பரவலாக இருந்த பேச்சு வந்து அவ்வளோதான், ஈசாக்கை வாங்கிட்டாங்க, பிரீமியர் லீகை வந்து எழுதியே வச்சிடலாம் லிவர்பூலுக்கு, அவ்வளோதான், இனிமேல் வந்து அவளை தொடர்றதுக்கான ஆளே கிடையாது, எல்லா பெஸ்ட் பிளேயர்ஸையுமே வாங்கி டீமை போட்டாங்க, இனிமேல் யாருனாலையும் பிடிக்க முடியாது, இப்படிதான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வேர்ட்ஸை வந்து பயன் முனிக்கு அவ்வளோ கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. மான்செஸ்டர் சிட்டி உள்ளே போய் நம்மளும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இல்லை வேர்ட்ஸ் வந்து இங்கே வரன்ட்டு வந்துட்டான். ஈசாக்கு வந்துட்டு எல்லாருமே அவனும் தான் ட்ரை பண்ணாங்க. ஆர்சனல் சான்ஸ் கிடச்சிருந்தா ட்ரை பண்ணாங்க. எல்லாரும் சென்டர் ஃபார்வர்ட்ஸ் யாரெல்லாம் வேணுமோ ஈசாக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர் ஃபார்வர்ட்ஸாக இருந்தான் போன வருஷம் லீக்ல ஈசாக் மட்டும். ஸோ எல்லா பெஸ்ட் பிளேயர்ஸையும் வாங்கி போட்டாங்க. அவ்வளோதான் லிவர்பூலுக்கு வந்து இது அப்படின்னு. ஆனால் என்னன்னா ரியாலிட்டி வந்து நீ எல்லா ஸ்டார் பிளேயர்ஸையும் வாங்கி போட்டால் உடனே ஒர்க் ஆகுங்கிற அவசியமே கிடையாது. அதுதான் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ஃபுட்பால். இப்போ பணத்தை கொடுத்து நீ பெஸ்ட் பிளேயர்ஸை வாங்கி வந்து எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும்னா ஏன் வந்து மெஸ்ஸி, நெய்மார், எம்பாப்பே இருந்தாங்க பிஎஸ்ஜியில், அந்த அதோட ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் ஃப்ரண்ட் லைன் இருக்க முடியுமா? ஏன் அவங்களால வந்து போய் ஒரு சாம்பியன்ஸ் லீக் அந்த சீசன் வந்து ஜெயிக்க முடியல? 2 சீசன்ஸ் இருந்தாங்க, ஏன் ஜெயிக்கவே முடியல அந்த சமயத்தில்? மணி டசன்ட் பை எவ்ரி திங் இன் ஃபுட்பால். அதுதான் வந்து மெயின். அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் டீமோடைய பேலன்ஸ் செம்மையாக இருக்கணும். டீம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரோலுக்கு வந்து கொடுத்து அவங்களாம் விளையாடுற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் நடந்தால் தான் வந்து நீ கப்பை ஜெயிக்க முடியும். அதுதான் வந்து ஐடியா. ஸோ லிவர்பூல் வந்து 450 மில்லியன் பவுண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான மைய காரணம் வந்து கிட்டத்தட்ட 3 or 4 ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸு கிளம்பிட்டாங்க. ஸ்டார்டிங் 11 பிளேயர்ஸே வந்து கிளம்புனாங்க. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனால தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. அவ்வளோ வந்து ரீகூப்பும் பண்ணாங்க. சேல்ஸ் 300 மில்லியன் ரீகூப் பண்ணாங்க. ஸோ ஓகே, சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோ முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 5 கேம்லையுமே நம்ம வந்து பார்த்தோம் இது வந்து பண்ணுறது என்ன சொல்கிறது, 5 கேமாக வந்து கடைசியில் போய் 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 ஜெயிக்கிறாங்களா, இது எவ்வளோ நாளைக்கு ஓடும்னு பார்த்துருவோம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதே டாக்கு தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஓகே, என்னைக்காச்சும் மாட்டிடுவாங்கடா அப்படின்னு பார்த்தா கிறிஸ்டல் பேலஸ் கேமில் மாட்டினது அக்டோபர் மாதம் ஃபுல்லாகவே ஒரே ஒரு வின் தான் எடுத்திருக்காரு ஆர்னே ஸ்லாட். 7 கேம்ஸில் ஒரு வின் எடுத்திருக்காரு. ஸோ இதுக்கான மையமான இந்த ரீசன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, இவங்க வந்து இதெல்லாம் வாங்கினாங்க, இத்தனை பிளேயர் வாங்கினாங்க, இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தபோது வந்து இட் வாஸ் வெரி கிளியர் லாஸ்ட் சீசன் அண்ட் திஸ் சீசன் லிவர்பூல் வந்து ஏன் வந்து ஃபால்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃப்ரிம்பாங்குக்கு பதிலாக ட்ரெண்ட் இருந்தான், இந்த பக்கம் வந்து கர்கேஸுக்கு பதிலாக ராபர்ட்சன் இருந்தான்னு வைங்க, ராபர்ட்சன் இருந்தான். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேலே வந்து ஈசாக்குக்கு பதிலாக வந்து நுனியஸே போடுறேன். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து போன வருஷம் இதில் இருந்தாங்க டீமில். மோர் ஆர்லெஸ் சேம் டீம் தான் நினைக்கிறேன் இந்த போன வருஷம் இருந்த டீம். ஓகே, இந்த டீமுக்கும் இது விளையாண்ட டீமுக்கும் இந்த வருஷம் விளையாடுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, ஆலிசன்ட்ட வந்து இங்கே வந்து பால் இருந்துச்சு, இங்கேருந்து பில்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆப்போசிஷன் பிளேயர் ஓகே அவங்க எல்லாருமே ப்ரெஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேன் டு மேன் ப்ரெஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து டீப்பாக ஒவ்வொரு இதையும் வந்து ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ லிவர்பூல் என்ன பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, டே கேக்போ நீ மேலே இரு, சாலா நீ இங்கே இரு, நுனியஸ் நீ இங்கே இருந்தால் போதும், ஒவ்வொரு ஆப்போசிஷன் பிளேயர் ட்ரெண்ட் கொஞ்சம் பின்னாடி வா, ராபர்ட்சன் கொஞ்சம் பின்னாடி வா, இவங்களை எல்லாமே நம்ம வந்து உள்ளே இழுப்போம். உள்ளே இழுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, இங்கே பாருங்க, இங்கே வந்து சாலா, நுன்னியஸ், கேக்போ, மெக்காலிஸ்டர் இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இங்கே எல்லாருமே உள்ளே இழுத்துட்டோம்னா
இந்த மொத்த ஏரியால நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே ரொம்ப நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இங்க இந்த இந்த பிட்ச் எடுத்து பாருங்களேன். ஏற்கனவே ஒரு 3-on-2 சிச்சுவேஷன்ல வந்து கிரியேட் பண்ணியாச்சு இந்த ஏரியா ஆஃப் த பிட்ச்ல. பின்னாடியும் பாருங்க இவ்வளோ ஏரியா இருக்கு. ஓகேவா? ஸோ லிவர்பூல் என்ன பண்ணாங்கன்னா போன வருஷம் வந்து மற்றவங்களை எல்லாத்தையுமே உள்ள ப்ரெஸ் பண்றதுக்கு வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு இழுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா பாலை வந்து இங்க பக்கம் ராபர்ட்சனை கொடுத்து இப்படி கிராஸ் போட சொல்றதோ, ட்ரெண்ட்டை கொடுத்து இப்படி பாலை சிப் பண்ணா போதுண்டா, சாலா ஓடி வந்துருவான்டா அப்படிங்கிற ஒரு இதுல கான்செப்ட்ல தான் போன வருஷம் லிவர்பூல் வந்து விளையாண்டாங்க. ஏகப்பட்ட கோல்ஸ் வந்துச்சு. அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஏன்னா பின்னாடி இருந்து ஒரு அவுட் பால் இருந்துச்சு. ட்ரெண்ட் மாதிரி ஒரு அவுட் பால் வந்து ஸ்ட்ரெயிட்டா மேல தூக்கி போட்டோம்னா போதுண்டா, பின்னாடி இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, நாம போய் அங்க இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, இவர் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், நீ நேரா தூக்கி சாலாக் போட, அவன் அழகா ஓட போறான், ஓடி போய் ஃபினிஷ் பண்ண போறான் அப்படிங்கிறதா வந்து இதுவா இருந்துச்சு போன சீசன். பட் ஆனா இந்த சீசன் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து ஆப்போனன்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க வந்து பின்னாடி இருந்து ஆட மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம எதுக்குடா அங்க இருந்து போய் அவங்கள வந்து ப்ரெஸ் பண்ணோன்னு, நம்ம வந்து பின்னாடி இருந்தே இது பண்ணிக்கலாம், நம்ம வந்து பின்னாடியே நின்றுக்கலாம், நம்ம வந்து அவங்கள ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்போசிஷன் வந்து எல்லாமே பின்னாடியே வந்துட்டாங்க. நீ அங்கிருந்து பார்த்துக்குங்களா, நாங்கள் வந்து உங்களை வந்து ப்ரெஸ் எல்லாம் பண்ண போகிறதே கிடையாது, நாங்கள் வந்து பின்னாடியே இருந்துக்கிறோம், நீங்கள் வந்து அங்கேருந்து பாலை எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்து உங்களால் என்ன பண்ண முடியுதோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆப்போனன்ட்ஸ் வந்து பாலை நீங்கள் வேணா அங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ லிவர்பூல் என்ன பண்ணாங்கன்னா பாலை வந்து ஆலிசனுக்கு இங்கிருந்து கொடுக்குறதோ, ஆப்போசிஷன் வந்து ஒரு இது வரைக்கும் தான் வந்தாங்க. ஓகே இதுக்கு மேலே நாங்கள் வரமாட்டோம், இவ்வளோதான் நாங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுவோம், பேக் லைனில் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக நின்ட்டாங்க, நாங்கள் எங்கேயுமே முன்னாடி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ லிவர்பூல் என்ன பண்ணாங்கன்னா போன வருஷம் கர்கஸுக்கு பதிலாக ராபர்ட்சன் இங்கே இருந்திருந்தானா வந்து பில்டப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பால் போட்டு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சமயத்தில் வந்து எப்போவுமே வந்து 3 பேர் பின்னாடி இருந்தாங்க. இவங்களும் ட்ரெண்ட் இங்கே இந்த இடத்து மாதிரி இருந்தானா ராபர்ட்சன் இங்கே அண்ட் மீதி 3 பேர் இங்கே, கிராவன்பர்ச் இங்கே. ஸோ மோஸ்ட்டாக கொனாட்டேட்டோ வேண்டேக்டோ ராபர்ட்சன்ட்டோ பால் போட்டு கிராவன்பர்ச் எடுத்துட்டு இங்கிருந்து இங்கே இந்த பில்டப் பண்ணி வந்துடுவான் முன்னாடி. ஸோ இந்த சைனிங்ஸ் ஆஃப் கர்கஸ் என்ற ஃப்ரிம்பங் இதுதான் வந்து மெயின் டாக்கிங் பாயிண்ட்ஸே. என்னன்னா எல்லா டீம்ஸுமே வந்து அந்த ஒரு ஃபுல் பேக்கை வந்துட்டு ஒரு தேர்ட் மேன் இன் த பேக் 3 டிஃபென்ஸ் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பில்டப்புக்காக. ஓகே நம்ம வந்து கோல் விட்டுறக்கூடாது என்னவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் பேக் லெஃப்ட் சென்டர் பேக் ஹைபிரிட் மாதிரி ஒரு பிளேயர் வாங்கினாங்க. அந்த பிளேயரை வச்சு நம்ம விளையாண்டுக்கலாம், நம்ம லெஃப்ட் பேக் மேலே போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினாங்க. ஸோ லிவர்பூல் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க எல்லாருமே அதே மாதிரி பண்ணுறாங்க, நம்மளும் அதே மாதிரி பண்ண வேண்டாம், ஆனால் நம்ம வந்து மறுபடியும் 18-19 டைமில் தான் இருந்த மாதிரி ஒரு ஃப்ளையிங் ஃபுல் பேக்ஸாக வாங்கிடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து ராபர்ட்சனுக்கு பதிலாக கர்கஸ், ட்ரெண்ட்டுக்கு பதிலாக ஃப்ரிம்பாங்க, ஹை அண்ட் ஒய்டாக இவங்க 2 பேருமே நம்ம வந்து போக வச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து பிளானாக வச்சுட்டு 2 சென்டர் பேக்கையும் ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டு கிராவன்பர்ச்சை வச்சு வந்து பில்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இந்த வருஷம். ஆனால் அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முட்டாள்தனம். ஏன்னா ஸ்லாட்டோடைய சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன் ஆஃப் த ஃபுல் பேக்ஸ் வந்து ஆல்வேஸ் வில் ஸ்டே பேக் டு மேக் ஒரு பேக் 3 டிஃபென்ஸ் மாதிரி வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டரை வச்சு விளையாடுறதா அவனோட சிஸ்டம். பட் ஏன் யோசிச்சாங்கன்னு தெரியல, ஃப்ளையிங் ஃபுல் பேக்ஸே வச்சு விளையாடலாங்கிறதுக்காக அந்த ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கே இப்போ என்ன மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாலை எடுத்துகிட்டு ப்ரோக்ரஸ் பண்ணும்போது ஆப்போனன்ட்ஸ் வந்து ப்ரெஸ்ஸே பண்ணுறதே கிடையாது. லிவர்பூல் வந்து நீங்களே பால் வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பிடுங்கிறதுக்குலாம் எங்களுக்கு தேவையே கிடையாது, நீங்கள் பால் வச்சுட்டு வேணா எங்கள்கிட்ட எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா வந்து இந்த சீசன் இந்த பில்டப்புக்கு எய்டு பண்ணுறதுக்காக நிற்க வச்சிருக்கிற ஃப்ரிம்பாங்கோ கர்கஸோ வந்துட்டு தே ஆர் நாட் பீப்புள் ஹூ ஹாவ் அ குட் ரேஞ்ச் ஆஃப் பாஸ். ஸோ இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போடுறதோ ஃப்ரிம்பாங் இங்கிருந்து இங்கே போடுறா நீ பிளேயர்ஸே கிடையாது இவங்கெல்லாம். இது கர்கஸை வந்து நீ இங்கிருந்து இங்கே கொண்டு போய் வச்சு ஓகேடா நீ செம்மையான கிராஸ் போடுறா அப்படின்னா கிராஸ் போடுவான். பட் பில்டப்பில் யூஸ் பண்ணுற அளவுக்கான பிளேயர் வந்து கர்கஸோ ஃப்ரிம்பாங்கோ கிடையாது. ஓகே அது மெயின் ரீசன். இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த சீசனில் லிவர்பூலோடைய பில்டப்பே இங்கிருந்து இங்கே போட வேண்டிய பாஸே கொனாட்டே இங்கிருந்து எங்கேயோ போடுறான். ஸோ அதே மாதிரி வேண்டைக்கு இங்கிருந்து கொடுக்க வேண்டிய பாஸ் இங்கே கொடுக்க வேண்டிய பாஸை அழகாக ஆப்போனண்ட்டுக்கே கொடுக்குறாங்க. ஃப்ரிம்பாங்கோ பிராட்லியோ யார் விளையாண்டாலும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய பில்டப்லேயே வந்து ரொம்ப பதட்டத்தோட வந்து பாலை அவங்களே எடுத்துக்கொண்டே கொடுத்துட்றாங்க.
நீங்க வச்சுக்கங்கடா, நாங்க வந்து பாலை வச்சு நாங்க பில்டப் பண்றதே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க பில்டப்லயே. ஸோ அதனால தான் வந்து ஆப்போனன்ட்ஸ் ஈஸியா வந்து பால் எடுத்துடுறாங்க. உங்க பில்டப்ல இருக்கிற சிம்பிள் பேசிக்ஸே வந்து லிவர்பூல் பண்ண மாட்டேங்கிறாங்க பில்டப்ல. ஸோ நிறைய கேம் வந்து அந்த பில்டப்புக்கான எப்படின்னே மறந்து போச்சு இவங்களுக்கு வந்து. ஏன்னா இத்தனை நாளா ட்ரெண்ட் இருந்திருந்து அழகா ஒரு பாலை மேல தூக்கி போட்டுட்டு இருந்தான். இப்போ ஆப்போனன்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி வரமாட்டேங்கிறாங்கிறனே இங்கிருந்து போட வேண்டிய சிம்பிள் பாசஸே போட மாட்டேங்கிறாங்க. இங்க போய் ஒரு நடுவில் ஒரு பிளேயர் நின்ட்டானா ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல, இங்க பாஸ் போட முடியாது, இங்க போட்டாலும் இங்க ஒரு பிளேயர் நிக்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியல, பதட்டமாயிட்டு திருப்பி மறுபடி கோல் கீப்பருக்கு போகுது. ஸோ இந்த சீசனே மோஸ்ட் பாசஸ் பிட்வீன் டூ பிளேயர்ஸ் இந்த சீசன் லிவர்பூலுக்கு இது வரைக்கும்னா கொனாட்டே அண்ட் வேன் டைக் தான். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் வந்து மேக்ஸிமம் பாசஸ் இருந்திருக்கு இந்த சீசன். இவங்களுடைய காம்போல தான் வந்து ஏகப்பட்ட பாஸ். ஏன்னா இவங்களால பால் ப்ரோக்ரஷனே பண்ணவே முடியல. ஸோ இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ் ஆஃப் த சீசனில் வந்து கிராவன்பர்ச்சும் முன்னாடி போக ஆரம்பித்தான். கிராவன்பர்ச்சும் முன்னாடி போய் கோல்ஸ் போட ஆரம்பித்தான். ஒரு எவர்டன் கேமில் ஒரு கோல், இன்னொரு கேமில் ஒரு அசிஸ்ட், இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தான். ஸோ ஸ்லாட் என்ன நினச்சாரு, ஓகே அவனை கோலேவா அசிஸ்டையும் போடுறான், சரி விட நம்ம கோலை பார்த்துக்கலாம், பின்னாடி வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அதான் வந்து வேண்டைக்கும் கொனாட்டையும் இருக்காங்கல்ல, இவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவை வந்து ஸ்லாட் எடுக்கிறாரு. ஸோ கிராவன்பர்ச் நிறைய முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி போனனால வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் வருது. பின்னாடி ஆளே காணாண்டா, யாருமே டிஃபென்ஸுக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா, சாலா வந்து பயங்கரமா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கான். இந்த லைனப்ல நான் மெக்காலிஸ்டர் இன்னும் கொடூர ஃபார்ம்ல இருக்கான். அவனால வந்து இங்கிருந்து ஒரு பாலை வாங்கி இங்க கொண்டுட்டு போகவே முடியறது இல்லை. அதனால தான் வந்து வேர்ட்ஸ் எங்கேயோ இங்க வந்து கேக்போ பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை வந்து ஆட வைக்கிறோம் அப்படின்னா வந்து வேர்ட்ஸ் வந்து இங்க வாங்க வேண்டிய பால், வேர்ட்ஸ் வந்து இந்த ஏரியால வாங்க வேண்டிய பாலை இங்க வந்து வாங்கிட்டு இருக்கான். இந்த இடத்துலயோ வந்து பாலை வாங்கிட்டு போக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கான். ஏன்னா பால் ப்ரோக்ரஸர்ஸே கிடையாது, எல்லாருமே பால் பாசிங் இல்ல பாலை எடுத்துட்டு ஓடுறவங்க தான். இந்த பாலை வந்து 4 பாஸ் ஒன்னா போட்டு நல்லா ப்ரெஷர் வந்தாலும் பாஸ் போட்டு பீட் பண்ணி போகக்கூடிய பிளேயர் இப்போ லிவர்பூல்ல யாருமே இல்லை. அன்பார்ச்சுனேட்லி அதுதான் உண்மை. ஸோ அதனால வந்து வேர்ட்ஸ் வந்து இங்கே வந்து பால் வாங்கிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இன் பொசஷன்லேயே வந்து லிவர்பூலோடைய பில்டப்பே ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க வந்து எப்படி பாலை வந்து முன்னாடி கொண்டுட்டு போகிறனே வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. தே நீட் பீப்புள் ஹூ கேன் கம் ட்ராப் டீப், பாலை வாங்கிட்டு முன்னாடி போகக்கூடிய ஒரு பிளேயர் தான் வேணும். ஸோ அப்போது ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ட்ரெண்ட்டை வந்து மிஸ் பண்ணுறாங்களே லிவர்பூல். இங்கே ஏன்னா பால் ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆளே இல்லை, அப்போ ட்ரெண்ட் தானே காரணம், ட்ரெண்ட்டை தானே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அங்கே தான் நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆப்போனன்ட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி லிவர்பூலோடைய ஹாஃபுக்கு வந்திருந்தாங்கன்னா ட்ரெண்டோடைய ஒரே பாலில் பின்னாடி ஏதோ ஒரு அட்டாக்கர் போயிடுவான். போகிறனால அவன் வந்து கோல் போடுறதுக்கான சான்ஸ் வந்து அவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆப்போனன்ட் வந்து கால்குலேட் பண்ணி இதையை தடுக்கிறதுக்காகவே தான் நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் அங்கேருந்து பாலை எடுத்துகிட்டு வாங்க, எடுத்து வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெண்டே இப்போ அந்த இடத்துல இருந்திருந்தாலும் ட்ரெண்டோடைய லாங் பால்ஸ்னால வந்து பால் மிட் பிச்சில் தான் மறுபடியும் போய் நின்றுக்குமே தவிர பின்னாடி ஸ்பேஸே இல்லை. சாலா ஓடுறதுக்கோ கேக்போ ஓடுறதுக்கோ ஈசாக் ஓடுறதுக்கோ ஃப்ரீ ஸ்பேஸே பின்னாடி கிடையாது. ஏன்னா ஆப்போனன்ட் வந்து நீங்கள் முன்னாடி பால் வச்சுக்கோங்க, பின்னாடி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவாக வந்து இருக்கிறாங்க. ஸோ ஓகே, இது வந்து கோல்ஸ் போடுறதுக்கான பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஏன்னா பில்டப் பண்ணி முன்னாடியே பால் எடுத்துகிட்டு போக முடியல, அப்புறம் எங்கே கோலை போடுறது அப்படின்னு வந்து பல பேர் கேட்குறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. மெக்காலிஸ்டர் பால் ப்ரோக்ரஷனில் ரொம்ப வீக்காக இருக்கான் அந்த சீசன். கிராவன்பர்ச் வந்து பயங்கரம், ஒரு 3 கேம் கிராவன்பர்ச் அவுட் இன்ஜுரியில். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து பால் ப்ரோக்ரஷனே பின்னாடி இருந்து முன்னாடி போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறதான் மெயினாக ஒரு குற்றச்சாட்டாக வந்து வைக்கிது. சரி, கோல் போடலைன்னா பிரச்சனை என்ன, கோலை வந்து தடுக்கலாம்ல. நீங்கள் முன்னாடி போய் கோல் போடலினாலும் பின்னாடி இருக்கிறது எப்படி நீ தடுக்க முடியும்? ஏன்னா கடைசியாக லிவர்பூலோடைய 10 கேம்லேயுமே க்ளீன் ஷீட் கிடையாது. லாஸ்ட் 10 கேம்ஸ் ஆப்போனன்ட்ஸ் ஹேவ் ஸ்கோர்ட் ஃபர்ஸ்ட் 7 கேம்ஸோ 8 கேம்ஸ்லையோ ஆப்போனன்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கோலை வந்துட்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கோலை ஸ்கோர் பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா கேம் ஸ்டேட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கேம் ஸ்டேட்னா நீ தோத்துக்கிட்டு இருக்கியா, ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஜெயிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறத பொறுத்து மேனேஜர்ஸ் வந்து டீமை எப்படி செட்டப் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த கேம் ஸ்டேட் லிவர்பூலுக்கு எப்பவுமே தோக்கிற மாதிரியே இருக்கிறனால நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஸ்லாட். ஏன்னு கேட்டால் எல்லா கேம்லேயும் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலையோ 5 நிமிஷத்துலையோ ஒரு செட் பீஸில் வந்து கோலை வந்து கன்சீட் பண்ணிடுறாங்க லிவர்பூல். அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா ஆப்போனன்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு லாங் பால் போட்டால் போதும்,
இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. லாங் பால் போட்டுட்டு ஈஸியா நம்ம வந்து இவன்ல அடிச்சுட்டு போய்க்கலாம்டா. இவன்ல எதுக்குடா நம்ம வந்து போய் கஷ்டப்பட்டு உள்ள வந்து பாஸ் பண்ணிலாம் விளையாடிட்டு இருக்கணும். பாஸ் பண்ணி விளையாடிட்டு இருந்தா இவங்க நம்மள எடுத்துடுறானுங்க. தூக்கி போடு. இவனுக்கு எப்படி ஹெட்டரை வின் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இவனுக்கு இப்ப ஹெட்டிங்ல வின் பண்ணி பாஸ் பண்ற அளவுக்கு கூடிய கேப்பபிலிட்டியும் எவனுக்கு கிடையாது. நம்ம லாங் பால் போட்டோம்னா பால் எங்கேயோ உழுகும். லாங் த்ரோ போட்டோம்னா பாக்ஸுக்குள்ள போயிடும். ஏதோ வந்து பால் கீழே நம்ம எட்டி வச்சோம்னா கோலு. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து போயிடும். நம்ம வந்து இது பண்ண தேவையில்லைன்னு தெள்ள தெளிவா ஆப்பனன்ஸ் வந்து இப்போ அந்த லாங் பாலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ஏற்கனவே 1 கோல் டவுன் போயிடுறாங்க லிவர்பூல். ரொம்ப ரொம்ப ஏர்லியா வந்து கேவலமா டிஃபெண்டிங் பண்ணி 1 கோல் டவுன் போயிடுறாங்க. இப்போ 1 கோல் டவுன் போனதுக்கு அப்புறம் வேற வழியே கிடையாது. நீ வந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸை வந்து முன்னாடி கொண்டுட்டு போய் நிப்பாட்டி தான் ஆகணும். அதனால என்ன ஆகுதுன்னா இங்க பாருங்க, இந்த 3 வர்சஸ் இங்க வந்து 2 இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நின்றுது. எப்பவுமே வந்து 2 டிஃபெண்டர்ஸ் மற்ற ஆப்போனன்ட் டீம்ல 3 பேர் இங்க இருக்கானுங்க. எங்கேயாச்சும் இப்போ கிராவன்பர்ச் இங்க பால வச்சிருக்கான், கேக்போ இங்க இருக்கான், கர்கேஸ் இங்க இருக்கான், பிராட்லி இங்க மேல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு பாஸ்ல வந்து எவனோ ஒருத்தன் வந்து பாலை இன்டர்செப்ட் பண்ணிட்டான்னா இங்க இருந்து பாலை ரிலீஸ் பண்ணாங்கன்னா இங்க 3-on-2 இந்த மேல ஒட்டி இருக்கா, இந்த மேன் ஒட்டி மாட்டிருக்கானா ஒரே ஒரு சிம்பிள் த்ரூ பால்னால இந்த மேன் உள்ள ஓடலாம், இந்த மேன் உள்ள ஓடலாம். இந்த மாதிரி ஈஸியா கோல் போடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. இதனாலதான் வந்துட்டு எப்பவுமே இந்த கிராவன்பர்ச்சை போன வருஷம் வந்து ஸ்லாட் வேற எங்கேயுமே போக விடாம டேய் நீ கம்மனு பின்னாடியே நில்றான்னு சொல்லி வச்சிருந்தார். ஆனா கிராவன்பர்ச் வந்து டைம் அண்ட் டைம் அகைன் அவன் சொல்லியிருக்கான், நான் இந்த மாதிரி ஒரு பிளேயரே கிடையாது, எனக்கு வந்து முன்னாடி போய் கோல் போட தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் ஸ்லாட் வந்துட்டு அப்படியா சரி நீயே போய்க்க முன்னாடி சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. 1 கோல் டவுனா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு சின்ன கவுண்டர் வந்தா கூட வந்து இந்த பாலை ஈஸியா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு ஆப்போசிஷன் பிளேயர் வந்து ஈஸியா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏதோ ஒரு பிளேயர் எடுத்து வந்து அழகா கோல் போட்டு போயிடுறாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி 1 கோல் டவுனா இருக்க வேண்டியது 2 கோல்ஸ் டவுனா இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரெஸ்ட் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்ட் டிஃபென்ஸ் என்னன்னா பால் உங்ககிட்டயே இருந்தாலும் ஓகே, பால் வந்து இங்க பிராட்லி வச்சுக்கலாம், பால் பிராட்லி கிட்ட வந்து இருந்தாலுமே எங்கேயாச்சும் பால் வந்து லூஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிராட்லி வந்து இப்படி ஒரு கிராஸ் போடுறான் அப்படின்னா வந்து டக்குன்னு இந்த நம்பர் 3 பிளேயர் வந்து பாலை வாங்கிட்டான் அப்படின்னா இவன் யாரையெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண முடியும்? நம்பர் 10க்கு போட முடியும், நம்பர் 9க்கு போட முடியும், நம்பர் 11க்கு போட முடியும், நம்பர் 6 கொடுத்து நீ எடுத்துட்டு மேலே போடான்னு கூட சொல்லலாம். இல்ல டக்குன்னு வந்துட்டு இந்த நம்பர் 8 உள்ள ஓடுற மாதிரி தெரிஞ்சா அவனுக்கு ஒரு பால் போடலாம். பால் உங்ககிட்டயே இருக்கும்போது கூட பாலை வந்து டக்குன்னு லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உன்னோடைய டிஃபென்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கு பேர் தான் ரெஸ்ட் டிஃபென்ஸ். என்ன செட்டப்ல நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி. போன சீசன் 3 பீப்புளா வச்சிருந்த ஸ்லாட் வந்து இப்போ அந்த கோல் வேணுங்கிற காரணத்தினால இந்த பிளேயரும் முன்னாடி போயிடுறதுனால அல்டிமேட்லி ஆப்போசிஷன் வந்து 3-on-2 ஓவர் பவர் ஆயிடுறாங்க. பின்னாடி அந்த மிட் லைன்ல இருந்து ஓடுறதுக்கு ஈஸியா ஓவர் பவர் ஆயிடுறாங்க. இது இப்படி நடக்கிறதுனால எப்பவுமே 2 டிஃபெண்டர் பின்னாடி ஓட 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 இங்க வந்து 3 பிளேயர் வந்துகிட்டு இருக்கானுங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே ஏதோ ஒரு பிளேயர் வந்து ஒரு டிஃபெண்டர் வந்து மேலே ஜம்ப் பண்ணான்னு வைங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 9 வந்து பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொனாட்டே வந்து அவன் மேனை விட்டுட்டு சரி இங்கே போய் அவன் அப்படிலாம் சொல்லிட்டு மேலே போட்டானா ஒரே சிம்பிள் பால் இங்கே போனானா 1-on-1 வித் கீப்பர். இதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே வேண்டைக்கு இருக்கிற மேன் வந்து சரி நான் போய்க்கிறேன் இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டைக்கு வந்து ஜம்ப் பண்ணானா இங்க இருக்கிற மேன் உள்ள ஓடிட்டனாலும் கோல், வேற வழியே கிடையாது. இதான் வந்து நடக்குது ஓகேவா. ஏன்னா ஏற்கனவே மித்த பிளேயர் எல்லாம் மேல இருக்கானுங்க, கர்கேஸோ பிராட்லியோ எல்லாருமே இங்க இருக்கானுங்க. நீங்க வந்து அந்த கைசேரோ கோல் வந்து கரெக்டா கைசேரோ இங்க எங்கேயும் ஒரு ஷாட் எடுப்பான், வேண்டைக்கு இங்க நின்றுட்டு இருப்பான், குஸ்டோ வந்து இங்க இருந்து இங்க ஓடிட்டு இருப்பான். ஸோ வேண்டைக்கு வந்து சரி இவன் ஒன்னா ஓடிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நீங்க வந்தான்னு வச்சுக்கோங்க ஒரே த்ரூ பால் முடிஞ்சிருச்சு. குஸ்டோ வந்து 1-on-1 கீப்பர் கூட வந்து போய் நின்று இருக்கும். அதனால வேண்டைக்கு வந்து பின்னாடி ஸ்டெப் பேக்னு போய்கிட்டே இருந்தா, ஆனா கைசேரோ வந்து வேற லெவல்ல நீ என்னடா பின்னாடியே போயிட்டே இருக்க, நான் இங்கே ஷாட் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டான். அது செம்ம கோலா வந்து போயிடுச்சு. ஸோ லிவர்பூலோடைய அவுட் ஆஃப் பொசிஷன் டிஃபென்ஸ் வந்து படு மோசமா இருக்கு இந்த சீசன் வந்து. அதனாலதான் ஏகப்பட்ட கோல்ஸ் வந்து கன்சிடர் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன்ல இருந்தே ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னுமே போயிட்டு இருக்கு. சரி இது எப்படி தானே சரி பண்றது? இந்த ஒரு சிஸ்டம் வந்து இப்போ நீங்க 2 ஃபிளையிங் ஃபுல் பேக்ஸ் வந்து வாங்கிட்டீங்க, ஃப்ரிம்பாங்க வாங்கிட்டீங்க, கர்கேஸை வாங்கிட்டீங்க, வேற வழி இல்லை, இப்போ அவங்களை யூஸ் பண்ணி தான் ஆகணும், எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறாங்க. அப்போ இது வாங்கியாச்சு, இப்போ இதை சரி பண்ணி தான் ஆகணும் நீங்க அப்படின்னு கோல்ஸ் கன்சீட் பண்ணாம தான் இருக்கணும். கன்சீட் பண்ணாம இருந்தா பாதி வின்னு. ஆர்சனல்லாம் பாருங்க கன்சீடே கிடையாது, கன்சீடை விடுங்க, ஷார்ட் ஆன் டார்கெட்டே அவங்க அலோவ் பண்றது இல்லை. ஏன்னா அவங்களுடைய ரெஸ்ட் டிஃபென்ஸ் சூப்பரா இருக்கு. அதாவது சலீபா, கேப்ரியல், ஜூபிமெண்டி,
அது கூட ஜூபி மெண்டி கூட சேர்ந்து ஒருவேளை ரைஸோ இல்லை ஏதோ ஒரு மிட்ஃபீல்டர் ஆடுறானோ யாரோ வந்து அவங்கயும் பண்ணிக்கிறாங்க. ஆப்போசிஷனால வரவே முடியல அவங்களுடைய பாக்ஸுக்குள்ளாரியே. அதுதான் செம்ம ட்ரைனிங், செம்ம ரெஸ்ட் டிஃபென்ஸ்னு சொல்றது. அது வந்து இப்போ லிவர்பூலுக்கு செம்மையா லேக் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், அல்டிமேட்லி இப்போ வந்து என்ன பண்ணணும், இல்லை என்ன பண்ணுனா வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கிளாப் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து இதே தான் அங்கேயும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டிஃபென்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த இடத்துல வந்து 3 பேர் இருந்தாங்க. 3-on-3 தான் இருந்துச்சு. ஃபபினியோ எப்பவுமே இங்கேயே தான் இருந்தான். எவனாச்சும் பாலை விட்டுட்டாலும், ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ராபர்ட்சன் இன்னும் மேல இருந்தானுங்க, பயங்கரமா மேல இருந்தானுங்க. ஏன்னா ஸ்லாட் கிளாப் வந்து எனக்கு இங்க வந்து ஓவர்லோட் பண்ணும், 5 vs 3 வந்து இங்க நான் 5 vs 4 வந்து நான் ஓவர்லோட் பண்ணும் அப் டாப்ல. இவனுங்க போடுற கிராஸ்லயோ இவங்க போடுற பால்லயோ இல்ல கிராஸோ அசிஸ்டோ இல்ல கோலே, ட்ரெண்ட் எத்தனை கோல் அடிச்சிருக்காங்க இந்த இடத்துல இருந்துல, அந்த மாதிரி கோலே வந்து போடுறதுக்கான பாசிபிலிட்டி நான் வந்து பாத்துக்கிறேன். ஆனால் அதையே தாக்கு பிடிக்கிறதுக்காக இங்க மிகப்பெரிய விஷயமா இந்த 2 பேர் இருந்தாங்க. ட்ரெண்ட்டும் ஹெண்டர்சனும் வைனால்டமும் இந்த இடத்துல நாங்க வெளியே போக மாட்டோம்டா, நீங்க எல்லாம் போங்க அட்டாக் பண்றதுக்கு, நாங்க வந்து டிஃபென்ஸை வந்து நின்று பாத்துக்கிறோம், எவனுமே இங்கிருந்து எடுத்துட்டு பாலை ஓடாம அழகா இங்கிருந்து எடுத்துட்டு ஓடாம நாங்க 2 பேர் நின்று எந்த பால் வந்தாலும் ரீசைக்கிள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த அந்த சமயத்துல வந்து அந்த சிஸ்டம் வந்து அவ்வளோ ஃபேமஸா இருந்ததுக்கான காரணம் அட்டாக்கர்ஸ் சாடியோ மானே, மோ சாலா, ஃபர்மினோ மேல போய் அட்டாக் பண்ணி ட்ரெண்ட் ராபர்ட்சனும் அவ்வளோ அசிஸ்ட் கோல்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்வீப்பிங் அப் ஒர்க் பண்றதுக்காக ஃபெபினியோ, ஹெண்டர்சன், வைனால்டம் 3 பேருமே அங்கேயே நின்ட்டாங்க. நீங்க போய் கோல் போடுங்க, பின்னாடி இருக்கிறது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நின்னுட்டாங்க. இப்போதைக்கு என்ன ஸ்லாட்னால வந்து இதை திருப்ப முடியுமா, இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அவரோட சிஸ்டம்ல, மாறுமா, இந்த பிளேயர்ஸ் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னா என்ன பண்ணுவார்னு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. ஏன்னா வந்து பிளேயர்ஸும் ஃபால்ட் பண்ணுறாங்க, இவரோட சிஸ்டமும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அட்டாக் ஓரியன்டாக இருக்குது, பின்னாடி டிஃபென்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நாம் வந்து விளையாடிடலாம், பிஎஸ்ஜியை பார்த்து நான் பிஎஸ்ஜி மாதிரியே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து இப்போதைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்களோட மிட்ஃபீல்டோடைய டைனமிக் வந்து இங்கே இருக்கிற மிட்ஃபீல்டர்ஸ்ட்ட கிடையாது. இவர் வந்து அதை புரிஞ்சிக்காமல் வந்து இப்படி தான் நான் சிஸ்டம் விளையாடுவேன், என்னுடைய நம்பர் 6ஐயே நான் அட்டாக்கு தான் அனுப்ப போகிறேன், நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து அட்டாக்ல பின்னாடி ஒரு லோ பிளாக் போட்டாங்கன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா ஸ்டார் பவரும் இருக்குது. இதே பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் அவங்கவுங்க டீமுக்கு போனாங்கன்னா செம்மையாக விளையாடுறாங்க அவங்கவுங்க கண்ட்ரிக்கு, இங்கே வந்தால் எந்த பிளேயர்ஸுமே விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஸ்லாட் மேலே கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். ஏன்னா உன்னால் இவ்வளோ பெரிய பிளேயர்ஸை, ஸ்டார் பிளேயர்ஸை வாங்கி கொடுத்துட்டு உன்னால் ஒழுங்காக வச்சு விளையாட வைக்க முடியல, ஒரு டீமில் எந்த வித ப்ரொக்ரெஷனுமே தெரியல. ஏன்னா செல்சி கேமை முடிச்சுட்டு இன்டர்நேஷ்னல் பிரேக்குக்கு போயிட்டும் இப்போ அடுத்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கே வந்துருச்சு, எந்த வித ப்ரொக்ரெஷனுமே லிவர்பூல் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுடைய பிளேயில் ஓகே நல்லா விளையாண்டு தோக்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம், அவங்களுடைய ஒரு ப்ராப்பர் இதான்ப்பா லிவர்பூல் வே, இதுதான் ஸ்லாட்டோட வே ஆஃப் பிளேயிங் இப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிப்பீட்டடாக ஒரு பேட்டர்ன்ஸ் பண்ணுறது, பாலை வந்து ஸ்விட்ச் பண்ணுறது, மிட்ஃபீல்டர்ஸ் ட்ராப் இன் பண்ணி பாலை வாங்கி ப்ரோக்ரஸ் பண்ணுறது, இல்லை அங்கே லோ பிளாக் ஆடுறாங்கன்னா அப்போ இது ஃப்ளாங்கில் 2 பேரும் வந்து கிராஸ் பண்ணுறது ஒரு ஈசாக்கோ இதுக்கோ, இது நம்ம எதையுமே இது வரைக்கும் பார்க்கல. ஓகே, அல்டிமேட்லி வந்து அவர் எல்லா காரணமே வந்து சொல்லியிருக்காரு இது வரைக்கும், நாங்கள் வந்து இது பண்ணல, ஹோம் கேம் இல்லை அவே கேம் இருந்திருக்கு, அது எங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு, எங்கள் பெஞ்சில் வந்து ஆட்கள் இல்லை அது எனக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு, அதுவும் இல்லாமல் ஆப்போனன்ட்ஸ் லோ பிளாக் ஆடுறாங்க, எங்களோட தான் லாங் பால் போடுறாங்க, எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஆனால் எந்த வித சொல்யூஷனுமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாரு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு ஆப்போனன்ட் இப்படி விளையாண்டாங்க, லாங் பால் போட்டாங்க, அதனால் எங்களால் வந்து கீழே வந்து ப்ரெஸ் பண்ண முடியல, ஓகே ஓகே இது எல்லாமே ஏற்றுக்கிறோம், ஆனால் இதுக்கான சொல்யூஷன் எங்கே அப்படின்னு கேட்டால் அது மட்டும் மனுஷன்ட்ட கிடையாது, ஆப்போனண்ட்டை வந்து நீ டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் லிவர்பூல் ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தா மனுஷன்ட்ட எந்த ஆன்சர்ஸுமே இல்லை. இது ஆன்சர்ஸை வச்சு எப்படி வந்து வேர்ட்ஸ், எக்கிடிகே அண்ட் ஈசாக் அண்ட் சாலா இவங்களை எல்லாம் வச்சு விளையாடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து ஸ்லாட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியல. பல பேர் வந்து பல ஃபார்மேஷன் சொல்கிறாங்க, 4-2-3-1க்கு போங்க, 3-4-3க்கு போங்க, 5-4-2-2க்கு போங்க, என்னத்தையோ எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஸ்லாட் எந்த வகையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா கேரபாவ் கப்பில் இருந்தும் எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு 3 கேம் வில்லா,
ரியல் மட்ரிட் மேன்செஸ்டர் சிட்டி பிஃபோர் த நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக். பயங்கர கஷ்டமாக இருக்க போகுது. ஒரே வீக்கில் என்ன நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபார் நவ் ஸ்லாட் ரியலி ஹேஸ் நோ ஆன்சர்ஸ் வித் திஸ் டாக்டிக்கல் செட்டப். இந்த செட்டப்பை எப்படி மாற்றுவார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபுட்பால் மன்றம்.